இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. 1,56,000 கோடி முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இது முரண்பாடு? அதுல 10% கூட இல்ல. என்ன முரண்பாடு இதுல? ஆனால் 11,32,000 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதனால இந்த 4.5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளில் மொத்த மதிப்பு 1 லட்சம் கோடிக்கு குறைவுதான். இதுதான் உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டினோட உண்மையான நிலவரம் என்னன்னா, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் முதலீடு தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முதலீட்டில் 1 லட்சம் கோடிக்கும் குறைவுதான். அதாவது வெறும் 8.8 விழுக்காடு மட்டும்தான். இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு ரிசல்ட் என்ன? இந்த கூட ரிசல்ட் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் தொழில் முதலீடு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இவங்க சொன்னதில் 11,32,000 கோடியில வெறும் 8.8 விழுக்காடு தான் முதலீடு பெறப்பட்டவை, செய்யப்பட்டவை. இது தமிழ்நாட்டிற்கு திமுக அரசு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மோசடி. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 505 வாக்குறுதிகளை வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது 13%. இதுல இவங்க சொல்ற 11,32,000 கோடியில கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு குறைவா கிட்டத்தட்ட 8.8% தான் முதலீடு 4.5 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது. மற்றதெல்லாம் வெறும் கையெழுத்து. ஆனால் கையெழுத்து கூட நடந்ததாக முதலமைச்சர் வேற யாரு சொன்னாலும் முதலமைச்சர் எது சொன்னாலும் உண்மையை தான் பேசணும். ஒரு நாட்டின் முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு செய்தி சொல்றாருன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியிலேயோ ஒரு செய்தி சொல்றாருன்னா, அது 100 விழுக்காடு உண்மையான செய்தி தான் சொல்லணும். இல்ல நீங்க கையெழுத்து தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க. முதலீடு நடந்ததாக ஏன் சொல்றீங்க? 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. வேலை இல்ல. அதனால இனி திமுக இந்த பொய்ய சொல்லக்கூடாது. இது ஊடகங்களும் பார்த்துக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளும் அதை தெளிவுபடுத்த மக்களுக்கு இந்த செய்தி போகணும். இந்த மக்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம். அதனால இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி இதுக்கு கடந்த இந்த 2 மாதங்களாக 2 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம். தொழில் முதலீடு குறித்து தமிழக அரசு பொய்யான தகவலை தருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். பொய்யை தவிர முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் எதுவும் தெரியவில்லையா என்றும் கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். போதிய முதலீடுகள் இல்லாததால் தமிழக இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடுவதாகவும், தொழில் முதலீடு குறித்து திமுக அரசு பொய்யான தகவலை தருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.